ஐக்கிய நாடுகள் சபைக்கு ட்ரம்ப் தலைவராக மாற முடியாது. ஆனால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு டீமுக்கு அவரால் தலைவராக முடியும். அதற்கு பேர் தான் பிஓபி. அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். குட்டி தீவு மீது இப்போது ட்ரம்ப்பினுடைய கவனம் போயிருக்கு. ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ட்ரம்ப் அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற பயத்தோட தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த குட்டி தீவு எது, எந்த நாட்டுக்கு பக்கத்தில் அது இருக்குது, அதன் மூலியமா அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டு, யூரோப்பில் இருந்து ஈரான் வரைக்கும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம். இந்தியாவை பற்றிய செய்திகளும் இதில் இருக்குது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்திய பெருங்கடல்ல ஒரு மிக அழகான தீவு அப்படின்னு ஒன்றை குறிப்பிடுவாங்க. இப்போ அந்த தீவு எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு ட்ரம்ப். அது தொடர்பாக அவருடைய ட்ரூத் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குல்ல, அதில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்திய பெருங்கடலுடைய மிகப்பெரிய தீவாக கருதப்படக்கூடியது தான் இந்த டியாகோ கார்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகத்திலேயே ரொம்ப அழகான தீவுகளில் ஒன்று. நம்ம ஊரில் லட்சத்தீவுன்னு சொல்லுவோம்ல, மாலத்தீவு ரொம்ப அழகான தேசம் அப்படின்னு சொல்லுவோம்ல. தீவுனாலே ஒரு அழகு தான், கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய தேசம் அப்படின்னே வச்சுக்கலாமே. அப்படிப்பட்ட இந்த டியாகோ கார்சியாவை பற்றிய விவரங்களை தான் இப்போது ட்ரம்ப் சேகரித்து அது தொடர்பான விவரங்களையும் கேட்டு இப்போது ஒரு நாட்டை கடுமையாக சாடி இருக்கார். நீ இப்படி நடந்துக்கிட்டு இருந்ததுனால தானே இவ்வளவு ப்ராப்ளம். இப்போ எனக்கு சேர வேண்டியது அந்த டியாகோ இப்போ வேற ஒரு நாட்டுக்கு போகுது, இப்போ இதெல்லாம் நீ செய்கிறது தப்பு அப்படின்னு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது எந்த நாடுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். பட் ட்ரம்பினுடைய கண்ணில் ஒரு தீவு சிக்கியிருக்குல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. ட்ரம்ப் ஒரு நாட்டை திட்டிருக்காருன்னு சொன்னோம்ல, அது எந்த நாடுனா மொரீசியஸ் நாட்டுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இங்கிலாந்து சம்மதம் தெரிவித்தது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த டியாகோ அப்படிங்கிற அந்த தீவு இங்கிலாந்துக்கு சொந்தமானதாக இருந்தது. எப்போ அது மொரீசியஸுக்கு சொந்தமானதாக மாறினது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. பிரிட்டனும் அமெரிக்காவும் 99 ஆண்டு காலத்துக்கு குத்தகைக்கு அதை விட்டுருந்தாங்க. சரியா, ஒப்பந்தம். எதற்காக அது தேவை அமெரிக்காவுக்கு அப்படின்னா, யூஎஸ்னுடைய மிலிட்ரி ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒரு சின்ன சின்ன பிரதேசத்தை தன்னதோட தான் மாற்றிப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த நாட்டில் தன்னுடைய வான்வெளி தளம் உருவாக்குறது, தன்னுடைய விமானங்களை, போர் விமானங்களை அங்கே கொண்டு போய் நிரப்புறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு எரிபொருள் தேவை அங்கே ஃபீல் கண்டிப்பாக தேவைப்படும்ல. இப்போ ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது அப்படின்னா தான் நம்ம போய் எங்கே போய் பெட்ரோல் போட முடியும். அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போர்க்காலங்களில் இப்போ கத்தார்லாம் யூஎஸ்னுடைய ஏர்பேஸ் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, அங்கே எரிபொருள் நிரப்பிட்டு அடுத்ததாக போருக்கு தயாராக போகிறது. இதற்காக அவங்களுக்கு தேவைப்படும். அந்த வகையில் யூஎஸ்ஏ நம்மளுடைய மிலிட்ரி பேஸ் இந்த டியாகோ கார்சியாவில் இருக்குது. சரி, இந்த ஒப்பந்தம் தான் ஏற்கனவே இருக்கே 99 ஆண்டு காலத்துக்கு, அது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கொஸ்டினும் நமக்குள்ளே இருக்கும். அப்போது கடந்த 2025ஆம் ஆண்டே மொரீசியஸோட எங்கே போய் சேர்ந்துருச்சு, இந்த டியாகோ அப்படிங்கிற அந்த தீவு போய் சேர்ந்துருச்சு. இதை யார் எழுதி கொடுத்தா அப்படின்னு கேட்டால் இங்கிலாந்து தான் எழுதி கொடுத்துச்சு. அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, மொரீசியஸ் அமெரிக்காவுக்கு அந்த தளத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஈராக்கை விட்டு 23 ஆண்டுகளுக்கு பிறகு துரத்தப்பட்ட அமெரிக்கா இப்போ துரத்தி அடிச்சிட்டாங்கல்ல. ஈராக்கில் இருந்து பாக்தாத்தை விட்டு யுஎஸ் ஆர்மி எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. இந்த தீவில் இருந்தும் 2500 யுஎஸ்ஏ ஆர்மி ஃபோர்ஸஸ் இப்போ வெளியேறக்கூடிய நிலையில் தவிக்கிறாங்க. இதுதான் சுச்சுவேஷன். அப்போது இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமரை பார்த்து இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ ஒழுங்காக அவங்களுக்கு விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா, நீ பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தானே அதை தத்து கொடுத்த, அப்போ அதை செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த தளம் நமக்கானதாக இருந்திருக்கும்ல. இப்போ மொரீசியஸ் சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் டைப் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாரு. ரஷ்யாவினுடைய லாவ்ரோவ் ஒரு முக்கியமான செய்தியை ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்கார். அது அதிர்ச்சி வைத்தியம்தான்.
கிரீன்லாந்து விவகாரத்தில் ரஷ்யா தலையிடாது. மறுபடியும் எங்களோட பேரை சொல்லி விளையாடாதீங்க. சீனாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிரீன்லாந்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எங்களுடைய பேரை சொல்லி அரசியல் பண்ணுறதுங்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி லாவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் இங்கே டாப்பு. RIC, ரஷ்யா, இந்தியா, சைனா, பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பு எப்படி இருக்கோ ஸ்ட்ராங்கா, அது மாதிரி இந்த RIC அப்படிங்கிற கூட்டமைப்பு தான் இனிமே உலகத்தையே ஆளப்போகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை லாவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏற்கனவே RBI, நம்முடைய பேங்க், ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிட்டாங்க, டிஜிட்டல் நாணயங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை பிரிக்ஸ் கூட்டணி எடுக்கும் அப்படின்னு. அப்போது 5 நாடுகளுக்கும் பொதுவாக ஒரு நாணயத்தை உருவாக்குறாங்கன்னா அந்த நாணயத்தின் மூலியமாகவே இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம். சரியா? இப்படி ஒரு சுச்சுவேஷனை பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கிடுச்சு. இதை பார்த்தும் அமெரிக்காவுக்கு பயம். ஏன்னா டாலருடைய மதிப்பு கம்மியாயிரும்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூரோப் கண்ட்ரியில் ரொம்ப முக்கியமான நபர் ஒருத்தர் பேசியிருக்காங்க. என்னன்னு கேட்கலாம். And right after Davos, the next weekend, I will travel to India. நெக்ஸ்ட் வீக் இந்தியா வராங்களாம் ஊர்சுலா. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஊர்சுலா அவர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. யூரோப் கண்ட்ரியினுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்கு. இந்தியா ஒரு மிகப்பெரிய வணிக சந்தை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மோடியை சந்திப்பேன், அதே நேரத்தில் நாங்கள் கையொப்பமிடக்கூடிய அந்த ஒப்பந்தம் தான் அனைத்து உலக ஒப்பந்தங்களுக்கும் தாயாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சிருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போது 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறது தொடர்பான உத்தரவை UK கவர்மெண்ட் அந்த நாட்டில் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூகேவினுடைய அதிகாரிகள் ஆட்சி கவிழ போகக்கூடிய இந்த சூழ்நிலையில், கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், இங்கிலாந்து அரசு கவிழ போகுது, சார்லஸுக்கும் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமருக்கும் இடையில ஒரு பஞ்சாயத்து இருக்குது, ஸோ ஆட்சி கவிழுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் காப்பாற்றுவாரான்னு கடைசியாக ஸ்டாமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறது தொடர்பாக யூகேவினுடைய அதிகாரிகள் ஆஸ்திரேலியா போய் அங்கே அந்த உத்தரவை எப்படி செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறாங்க. நல்ல விஷயம்தான், செய்யலாம். தி ஐ பேப்பர் அப்படிங்கிற அந்த நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. நேட்டோவை கலைச்சிறதுக்கு ட்ரம்ப் முடிவு பண்ணியிருக்காரு. இது ஐ பேப்பருடைய மிக முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டுனே ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, இதை யார்கிட்ட இருந்து அவங்க செய்தியாக எடுத்து பதிவு செய்கிறாங்கன்னா, மூத்த நேட்டோ அதிகாரி ஒருத்தட்ட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. பெயர் குறிப்பிடப்படாத நபர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை குறிப்பிட விரும்பாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட், அமெரிக்கா 32 நாடுகளின் முதுகில் குத்தியது அப்படின்னு அவர் கதறிக்கிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு ஐ நியூஸ்க்கு. இதுதான் இங்கே ஹாட்டான ஒரு நியூஸாக பேசப்படுது. பட் இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருந்தோம், நேட்டோவை ட்ரம்ப் கலைக்க போகிறாரு அப்படின்னு. அப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன நியூஸை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பொறுத்து பார்த்த ட்ரம்ப் இப்போ பொங்கி எழுந்திருக்கார். பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கு எதிராக சில முக்கியமான ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டிருக்கார். 200% வரி பிரெஞ்சு ஒயினுக்கு கொடுத்துருக்கார். எப்பா, ஒயின் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் அதை வாங்கி குடிக்கிறதுக்கு மக்கள் இருக்க போகிறாங்க. இதுக்கு நீங்கள் 200% வரி விதிச்சிருக்கீங்க. எது எப்படியோ அது சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அப்படிங்கிறது புரியுது. இருந்தாலும் பிரெஞ்சு ஒயினுக்கு மட்டும் எதற்காக இவ்வளவு வரி போட்டிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் குடிக்கலைன்னா எவனுமே குடிக்கக்கூடாது அப்படின்னு வடிவேலு சொல்லுவார்ல, ஒரு வெற்றி கொடிகட்டுங்கிற ஒரு படத்தில், அந்த படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி தான் இப்போது ட்ரம்ப் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. மேக்ரானோட அவருக்கு ஒத்துப்போகலை. அதனால மேக்ரானோட பேசிய தனிப்பட்ட விஷயங்கள், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி உலகத் தலைவர்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுவாங்கல்ல, அப்போது ட்ரம்ப்பும் மேக்ரான் அவர்களும் பேசிய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள் இப்போது ட்ரம்ப் கசிய விடுறார். அப்போது மேக்ரான் எவ்வளோ சைல்டிஷான ஒரு நபர் அப்படிங்கிறத இந்த மெசேஜ் மூலிமா உலக மக்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறார். இது நாகரிகமான அரசியலா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈராக் அரசு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அல் சுதானி அப்படிங்கிற ஈராக்கினுடைய பிரதமர் அவர்.
அவர் சொல்றாரு, ஈராக்கினுடைய வான்வெளி யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத உட்காந்து பேசி முடிவெடுப்போம். 2 நாடுகளும் போர் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்க, டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. பட் ஈரானுக்கு சொந்தமானதா ஈராக்கினுடைய வான்வெளி, இல்லை அமெரிக்காவுக்கு சொந்தமானதா ஈராக்கினுடைய வான்வெளி? ஏன்னா போர் பண்றப்போ ஈரானை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னாலும், ஈரான் வேற ஒரு நாடை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னாலும் அதுக்கு ஈராக்கினுடைய வான்வெளி அவசியமானது. அந்த நேரத்தில் ஈராக் தனது வான்வெளியை மூடுவதாக அறிவிச்சாங்க அப்படின்னா ஒரு பெரிய வார் தடுத்து நிறுத்தப்படும். அப்படி இல்லை அப்படின்னா ஈராக் களமிறங்கி எந்த நாடு தன்னுடைய வான்வெளியை பயன்படுத்திச்சோ அந்த நாட்டுக்கு எதிராக அவங்க போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இதை என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். போர்ட் ஆஃப் பீஸ், ட்ரம்ப் மட்டுமே வாழ்நாள் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 58 நாடுகளுக்கு முதற்கட்ட அழைப்பு அப்படிங்கிறது போயிருக்கு. பாகிஸ்தான், உக்ரைன் உட்பட 196 நாடுகளை இணைப்பதற்கு ட்ரம்ப் திட்டம் 9,000 கோடி ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் மெம்பர் ஆகிக்கிடலாம். நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு எவ்வளவு காசுன்னு தெரியல. ஐக்கிய நாடுகள் சபையை கலைக்க போறாருங்கிறது சொல்லியாச்சு. ஆனால் இந்த புதியதொரு பிஓபி அப்படிங்கிற அந்த டீமுக்கு ட்ரம்ப் தான் வாழ்நாள் தலைவராக இருக்க போறாராம். அப்போது அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நிரூபிக்கிறாரு. அமெரிக்காவினுடைய அதிபராக மறுபடியும் அவர் போஸ்டிங்க்கு வர முடியாது. ஏன்னா 2 முறை தான் அமெரிக்காவினுடைய அதிபராக உட்கார முடியும், 3வது முறை உட்கார முடியாது. அதற்கான வாய்ப்பும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்திலேயே ஒரு பெரிய டீமுக்கு தலைவராக ட்ரம்ப் தன்னை அறிவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அடித்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஈரானுடைய ஐஆர்ஐபிங்கிறது வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூஸ் ஏஜென்சி. 12 நாள் போரின் போது அந்த கட்டடத்தின் மீது தாக்குதலும் நடத்தினாங்க இஸ்ரேல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒருத்தர் மேலே தாக்குதலை நடத்தியிருக்காங்க. கண்ணில் காயத்தோட செய்தியை சொல்லக்கூடிய வேட்கை அப்படிங்கிறது அந்த பத்திரிகையாளருடைய இன்னொரு கண்ணில் தெரிஞ்சதாக அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை பரப்புகிறாங்க. எது எப்படியோ பத்திரிகையாளர் மூலியமாக ஒரு செய்தி வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்போவுமே தெளிவாக இருக்கும். ஏன் பாலஸ்தீனத்தில் கூட கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய எண்ணிக்கை 1000 பேரை தாண்டும். அந்த அளவிற்கு பத்திரிகையாளர்கள் மீது வெறி ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானுடைய ஒரு அரசு தொலைக்காட்சி ஊடகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதற்கு உலக பத்திரிகையாளர்கள் சங்கம் கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறது. ஒரு பத்திரிகையாளனாக நாமும் நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்கிறோம். இது மாதிரியான லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு வைடாக அந்த செய்திகளை நீங்கள் பார்க்கணுன்னா பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.